ஒரு சின்ன விஷயம், நம்ம உடம்புல இருக்கக்கூடிய நன்மை செய்யக்கூடிய பாக்டீரியாவை பொறுத்தா நம்மளோட ஆரோக்கியம் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. இப்போ இந்த நன்மை செய்யக்கூடிய பாக்டீரியா கிட்டத்தட்ட 70% எங்க இருக்கு அப்படின்னு சொல்லிக்கிட்டா நம்மளோட பெருங்குடல்ல தான் இருக்கு. அப்ப நம்ம சாப்பிடக்கூடிய சாப்பாடு ஒரு வேஸ்டா மாறுறதுக்கு 9 படிநிலைகளை கடந்து போகுது. அதை பத்தி ஃபர்ஸ்ட் நம்ம தெரிஞ்சுக்கணும். ஒண்ணு என்னன்னா வாய், ரெண்டாவது நம்ம உணவு குழல் மூலமா நேர இறைப்பைக்கு போகுது. அங்க வந்து என்னன்னு சொல்லி கேட்டா அந்த டைஜஷன் ப்ராசஸ் கொஞ்சம் கொஞ்சம் நடக்குது. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா கல்லீரல், கணையம், அதுக்கப்புறம் பித்த நீர் மூலமா இன்சுலின் வந்து நம்மளோட ஃபுட்டை வந்து டைஜஸ்ட் ஆக தேவையான விஷயம் அங்கிருந்து பெருங்குடலுக்கு போகுது, அங்கிருந்து மழக்குடலுக்கு போகுது. இந்த மாதிரி 9 விஷயங்களை கிடக்குது. இப்போ நம்ம உடம்புல இருக்கக்கூடிய அந்த ஆரோக்கியத்தை கொடுக்கக்கூடிய அந்த நன்மை செய்யும் பாக்டீரியா அதிகமா இருக்கக்கூடிய இடம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா பெருங்குடல். இங்க இருந்து தான் நமக்கு தேவையான சத்துக்கள் எல்லாம் பிரிக்கப்படுது. ஆனா நம்ம சாப்பிடக்கூடிய சாப்பாடு வந்து ஆரோக்கியமானதா இல்ல அப்படின்னு சொல்லி கேட்டோம்னா அங்க தீமை செய்யும் பாக்டீரியா அதிகரிச்சு நமக்கு உடம்புக்கு தேவையில்லாத நோய்களை எல்லாம் கொடுக்கக்கூடியது. அப்ப நம்ம ஆரோக்கியமா இருக்குன்னு சொன்னா நன்மை செய்யக்கூடிய பாக்டீரியாஸ் வந்து அதிகப்படுத்தணும். நமக்கு நன்மை செய்யக்கூடிய பாக்டீரியாஸ் வந்து ப்ரோபயோட்டிக் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். இது பொதுவாகவே பார்த்துன்னு சொல்லி கேட்டா நமக்கு இயற்கையாவே நமக்கு கிடைக்கக்கூடியது. நிறைய நமக்கு பார்த்து சொன்னா நம்மளோட வெள்ளைப்பூண்டு, இதே மாதிரி பார்த்துன்னு சொல்லி கேட்டா நேந்திரப்பழம், இன்னும் நிறைய விஷயங்கள் பழங்கள், காய்கறிகள், கீரைகள் எல்லாம் இருக்கு. இருந்தாலும் அதிகமா வந்து ஒரு ஃபைபர் கண்டக்டும் இந்த ஒரு விஷயம் அதிகமா வந்து நேச்சுரலா கிடைக்கக்கூடிய ஒரு விஷயம் சொல்லி நமக்கு முள்ளங்கி. அதனால வந்து முள்ளங்கியை வந்து நம்ம ரெகுலரா எடுத்துட்டோம்னு சொல்லி நம்மளோட உடம்புக்கு, அதாவது நம்ம குடலை கிளீன் பண்றதுக்கும் அதே மாதிரி பார்த்துன்னு சொல்லி நம்மளோட பெருங்குடல்ல இருக்கக்கூடிய நன்மை செய்ய பாக்டீரியாவுக்கு ஒரு உணவா நமக்கு மாறுது. அதே மாதிரி தயிர் எல்லாம் அதிகமா நம்ம எடுத்துக்கலாம். இப்போ அதிகமான விஷயம், இன்னும் அதிகமான கண்டென்ட் அதிகமா வேணும்னு சொல்லி இந்த ஒரு ப்ரீபயோட்டிக் அப்படின்னு ஒரு விஷயம். இந்த ப்ரீபயோட்டிக் அப்படின்னா என்ன அப்படின்னா ப்ரோபயோட்டிக்கான ஃபுட்டு இல்லைன்னா அதோட ஃபெர்டிலைசர், அதுதான் பார்த்துன்னு சொல்லி கேட்டா நம்ம ப்ரீபயோட்டிக் சொல்றது. அதாவது நம்ம உடம்புல இருக்கக்கூடிய நன்மை செய்யக்கூடிய பாக்டீரியா நல்லா ஆரோக்கியமா இருக்கணும், அது வளரணும்னா அதுக்கு வந்து ஃபுட்டு தேவைப்படுது இல்லையா? அதை வந்து இயற்கையாவே கொடுக்கக்கூடிய ஒரு விஷயம் தான் நேச்சுரல் ப்ரீபயோட்டிக் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு விஷயம். பாக்டீரியா அப்படின்னு சொன்னாலே நம்ம எல்லாரும் பயப்படுறோம். ஐயோ அது ஏதோ வந்து விஷக்கிருமி, நமக்கு உடம்புக்கு தேவையில்லாத அப்படின்னு. ஆனா பாக்டீரியால 2 வகை இருக்கு. ஒண்ணு என்னன்னு சொல்லி நமக்கு நல்லது செய்யக்கூடிய பாக்டீரியா, இன்னொன்னு தீமை செய்யக்கூடிய பாக்டீரியா. இப்போ நம்ம உடம்புல நல்லது செய்யக்கூடிய பாக்டீரியாஸ் அதிகமா இருந்தா நம்ம ஆரோக்கியமா இருப்போம். அதே மாதிரி தீமை செய்யக்கூடிய பாக்டீரியாஸ் இருந்துச்சுன்னா நமக்கு வந்து ஆரோக்கியம் இழந்து காணப்படும். அப்போ நம்ம நன்மை செய்யக்கூடிய பாக்டீரியா அதிகரிக்கணும்னா அதுக்கு தேவையான ஃபுட்டு நம்ம கொடுக்கணும் இல்லையா? இப்போ நம்ம நல்ல நல்ல ஃபுட், இப்போ உதாரணத்துக்கு பார்த்து சொல்லி நல்ல பழங்கள், கீரைகள், காய்கறிகள், இதே மாதிரி சாப்பிடலாம், தயிர் இந்த மாதிரி சாப்பிடலாம். அதெல்லாம் உடம்புக்கு நல்லது. நம்ம நன்மை செய்யும் பாக்டீரியா வந்து நம்ம வளர்றதுக்கும் அது ஆரோக்கியமா இருக்கு யூஸ் பண்ணும். அதே மாதிரி பார்த்தோம்னா நம்ம வெளியே கிடைக்கக்கூடிய ஜங்க் ஃபுட்ஸ், ஃபாஸ்ட் ஃபுட்டு, இன்னைக்கு பல விஷயமான கலப்பட பொருள்கள் இல்லைன்னு சொல்லினா ரசாயன குடிநீர் பானங்கள் இதெல்லாம் குடிக்கும்போது சொல்லிக்கணும் அது தீமை செய்யும் பாக்டீரியா வந்து வளர்க்கறதுக்குள்ள ஒரு ஃபுட்டா மாறிடுது. அப்போ நமக்கு ஈஸியா வந்து நோய்வாய்ப்படுறதுக்கும் நம்ம ஆரோக்கியம் குறைக்கிறதுக்கு இது மிகப்பெரிய வாய்ப்பா அமையுது. அதனால நம்ம தேவையில்லாத பொருள்களை வந்து தவிர்த்துட்டு ஆரோக்கியமான பொருள்களை சாப்பிட பார்க்கலாம். ஹெல்த் இஸ் வெல்த் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா? சோ இங்க நம்ம வந்து ஆரோக்கியமா இருக்கிறது அப்படின்றது வந்து நமக்கு மிகப்பெரிய சம்பத்து அப்படின்னு ஒரு விஷயம் கூட சொல்லலாம். அப்போ இங்க வெல்னஸ் அப்படின்ற ஒரு விஷயத்தை பத்தி நம்ம கண்டிப்பா தெரிஞ்சுக்கணும். வெல்னஸ்னா என்ன அப்படின்னு சொல்லி கேட்டா இது ஒரு இல்னஸுக்கு ஆப்போசிட் தான் பார்த்தோம்னா வெல்னஸ் அப்படின்னு சொல்றாங்க. அப்போ இல்னஸ் அப்படின்னு என்ன சொல்லணும், நம்ம நோய் வாய்ப்பட்டு ஆரோக்கியம் இல்லாம இருக்குது. வெல்னஸ்ன்றது ஆரோக்கியமா இருக்கு. அப்போ நோய் வந்து கஷ்டப்பட்டு நம்ம ஒரு இல்னஸ்ல இருக்க போறோமா, இல்ல நோய்கள் வராம ஆரோக்கியமா ஒரு வெல்னஸா இருக்க போறோமா அப்படின்ற ஒரு விஷயத்தை நம்ம எல்லாரும் தெரிஞ்சுக்கணும். அப்போ இந்த ஆரோக்கியமா இருக்கணும், வெல்னஸோட இருக்கணும் அப்படின்னு சொல்லிக்கணும், வெல்னஸ் ரிலேட்டடான விஷயங்களை தெரிஞ்சுக்கணும். அதிகமா பார்த்துட்டு சொல்லிக்கணும் நம்மளோட செல்கள்ல இருந்து அதுக்குள்ள இருக்கக்கூடிய ஆட்டம்ஸ், அதுக்கப்புறம் பார்த்தோம்னா இந்த செல்கள்ல இருக்கக்கூடிய எலக்ட்ரான்ஸ் இதெல்லாம் வந்து டேமேஜ் ஆகிறது மூலமா தான் நமக்கு என்னன்னு சொல்லிக்கணும் ஒவ்வொரு நோய் பிரச்சனையும் வருது. அப்போ இந்த செல்களுக்கு தேவையான உணவுகளை கரெக்டான முறையில் நம்ம கொடுத்தோம் அப்படின்னு சொல்லிக்கணும்னா நம்ம ஆரோக்கியமா இருக்கலாம். அப்போ இந்த செல்களுக்கு தேவையான கரெக்டான ஃபுட் என்ன அப்படின்றத நம்ம தெரிஞ்சு வச்சுக்கணும். அது ப்ரீபயோட்டிக் அப்படின்ற ஒரு விஷயத்தின் மூலமா நமக்கு வந்து அதிகமா கிடைக்கும். முள்ளங்கிக்கு அடுத்தபடியா ப்ரீபயோட்டிக் கண்டென்ட் அதிகமா இருக்கக்கூடிய, அதாவதுன்னு சொல்லிக்கிறேன்னா நமக்கு ஃபைபர் கண்டென்ட் அதிகமா இருக்கக்கூடிய, நம்ம உடம்பு வந்து டைஜஷன் ஆகிறதுக்கும் குடல்ல இருக்கக்கூடிய பிரச்சனைகள்லாம் சால்வ் பண்றதுக்கும் குடல்கள் நல்லா இருக்கிறதுக்கும் நம்ம ஆரோக்கியமா இருக்கிறதுக்கு மெயினான இடம்னு பார்த்தோம்னா குடல். நம்ம குடல் வந்து குடல் சிஸ்டம் வந்து சரியா இருந்துச்சுன்னு சொல்லி கேட்டோம்னா நம்ம மனசும் எல்லாமே வந்து அதே மாதிரி பார்த்தோம்னா பிரெயின் எல்லாமே ப்ராப்பரான முறையில ஃபங்க்ஷன் ஆக ஆரம்பிக்கும். அப்போ நம்ம இந்த ப்ரீபயோட்டிக் அப்படின்ற கூடிய நன்மை செய்ய பாக்டீரியாவுக்கு போகக்கூடிய உணவு அதிகமா நம்ம முள்ளங்கி எடுத்துக்கிறோமா சொல்லி நிறைய பேர் எடுத்துக்கிறது. மேலும் இதுல 40% வரைக்கும்
ஃபைபர் கண்டென்ட் இந்த மாதிரி விஷயங்கள் இருக்கு. அதனால வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லானதுடா. இதுக்கு அப்புறமா பார்த்தோம்னா வேற ஏதாச்சும் நமக்கு வந்து ஒரு நல்ல நேச்சுரலா இருக்கக்கூடிய ஒரு ஃபுட் இருக்கா அப்படின்னு சொன்னா, எஸ், அக்கேஷியா சனகல்னு சொல்லக்கூடிய ஒரு மரத்துல இருந்து கிடைக்கக்கூடிய கம், அது வந்து ப்ரோபயோட்டிக்னு சொல்லக்கூடிய நன்மை செய்யும் பாக்டீரியாவுக்கு ஒரு சிறந்த ஃபுட்டா இருக்கு. இந்த ஒரு விஷயத்தை நம்ம ரெகுலரா எடுத்துக்கிறோம் அப்படின்னு சொல்லிக்கன்னா நம்ம உடம்பு ஆரோக்கியமா இருக்கிறதுக்கும் பல நோய்கள்ல இருந்து நம்ம தப்பிக்கிறதுக்கும் வாய்ப்புகள் அதிகமா இருக்கு. இன்றைய காலகட்டத்தில் நம்ம பார்த்தோம்னு சொல்லிக்கன்னா ஆன்டிபயோட்டிக் அப்படின்னு சொல்லிக்கணும் நிறைய பேருக்கு தெரியும். காரணம் என்னன்னு சொல்லிக்க நமக்கு தெரியும். ஒவ்வொரு மருந்துகள் சாப்பிடும் போதும் நம்மளோட டாக்டர்ஸ் பிரிஸ்கிரிப்ஷன் கொடுக்கும் போதும் இந்த நமக்கு உடம்புல வந்து நம்ம சாப்பிடக்கூடிய மருந்து வந்து நமக்கு ஏதாச்சும் ஒரு பாதிப்பை கொடுத்துடக்கூடாது அப்படின்றதுக்காக வேண்டி ஆன்டிபயோட்டிக் அப்படின்ற ஒரு விஷயத்த எழுதுறாங்க. சோ இதன் மூலமா என்னன்னு சொல்லிக்கிட்டா நமக்கு வந்து ஒரு பாக்டீரியாஸ்ல இருந்து ஒரு நல்ல பாதுகாப்பு கிடைக்கும் அப்படின்னு நம்ம நம்புறோம். அதே சமயத்துல பார்த்தோம்னா இங்க நமக்கு இன்னொரு விஷயம் நடக்குது. நன்மை செய்யக்கூடிய பாக்டீரியாவா இருக்கக்கூடிய ப்ரோபயோட்டிக்கும் இதன் மூலமா என்ன ஆகுதுன்னு சொல்லிக்கிறேன்னா அழிக்கப்படுது. இல்லைன்னு சொல்லிக்கிறேன்னா அதோட வீரியம் வந்து குறையறதுக்கு சான்சஸ் அதிகமாவே இருக்கு. இதனால என்னன்னு சொல்லிக்கிறேன் நமக்கு நோய்கள் வந்து மேலும் வர்றதுக்கு சான்சஸ் அதிகமா இருக்கு. அப்போ நம்ம உடம்புல இருக்கக்கூடிய நன்மை செய்யக்கூடிய பாக்டீரியான்னு சொல்லப்படக்கூடிய இந்த ப்ரோபயோட்டிக் வந்து பாதுகாக்கவும் அதோட கவுண்ட்ஸை கூட்டும் அதே மாதிரி அதை ஆரோக்கியமா வச்சுக்கணும் அப்படின்னு சொல்லிக்கிறேன்னா நம்ம ப்ரீபயோட்டிக் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த ப்ரோபயோட்டிக்கான உணவை நம்ம ரெகுலரா வந்து நம்ம எடுத்துக்கணும். அப்படி எடுத்துக்கிட்டோம்னா நம்ம ஆரோக்கியமா வாழலாம். இல்லஸ்ல இருந்து வெல்னஸுக்கு மாற முடியும்.